நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான். இது வந்து ஈஸியாக நம்ம செய்திடலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை, ஹீமோக்ளோபின் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து நமக்கு ஒரு கப் முருங்கைக்கீரை, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 இன்ச்சு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து முருங்கைக்கீரையை இது மாதிரி காம்போட தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பு வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 400 ml தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போது தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸில் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு ஃபுல்லாக முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். வெந்து கெட்டது முருங்கைக்கீரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி சூடு ஏற்ற மாதிரி குடிக்க வேண்டியதான். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக 21 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிசல்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.